ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீலம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீலம் கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சின்ன தேங்காவாக தாங்க எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் மல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க, தண்டோடு இருக்கிற மாதிரி. உங்களோட காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்புறமேல் சில்லி பவுடரும் போடுவோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 4-5 கருவேப்பிலை இலைகள், 6 பல்லு பூண்டுங்க. இது கூடயே வந்து 25 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் மிளகு, கல்பாசி கொஞ்சம், இது கூட அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 12 சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகள். நல்லா வெங்காயம் வதங்கி வரணுங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. உங்களோட காரத்திற்கு ஏற்ப சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஒரு இதை போட்டு மூடி விட்டுறலாங்க. இப்போ இது நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது வரைக்கும் விட்டுக்கலாங்க. எனக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி போதுங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த சிக்கன் கிரேவி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.